Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு நாவல் முடித்த அப்புறம் இன்னொரு நாவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ரெண்டு சுஜாதா ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரிஸ் பாக்கி இருக்கிற அப்படி. ஸோ அதனால் let me try that. சுஜாதாவின் மற்றொரு சிறுகதையின் பேர் தமிழாசிரியர். பல்கலைக்கழகத்தின் பல கட்டடங்களில் ஒரு கட்டடத்தின் பல அறைகளில் ஓர் அறையின் ஒரு பாதியில் இருந்தது என் வகுப்பு. சிறிய அறைதான். மாணவர்களே இல்லாத வகுப்பறைக்கு இது போதும் என்று செயற்குழு தீர்மானித்து விட்டது. நான் ஒரு தமிழாசிரியன். எனக்கு இப்போது முதற் தேவை மாணவர்கள். இந்த ஆண்டும் என் வகுப்பில் மாணவர்கள் சேரவில்லை என்றால் என் வேலை போய்விடும். 3 ஆண்டுகள் உபயோகம் இல்லை என்றால் எதையும் நிராகரித்துவிடும். இந்த சமுதாயத்தில் நான் தமிழ் சொல்லிக் கொடுக்க விழைந்து சிறுமைப்படுவது என் கருமம்தான். பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் என்பது தமிழ்மறை. இந்த நாட்களில் பிழைக்க பல வழிகள் இருக்கையில் ஏவுகணைகளும் நுண்மின்சார இயலும் பயில எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது நான் என் பழந்தமிழ் பயின்றேன். என் ஆசிரியர்தான் காரணம். அவரை நான் சில நேரங்களில் எரிச்சலுடன், பல நேரங்களில் பக்தியுடன் நினைவு கூறுகிறேன். என் ஆசான் வித்வான் நல்லந்தூவனார். பரம்பரையாக தமிழ் பயின்று வந்த குடும்பத்தில் வந்தவர். நூற்றாண்டுகளின் முன்னேற்றத்தில் அது கடினமாகி கொண்டே வந்தாலும் பிடிவாதமாக தமிழ் பாடத்தை விடாது வந்த குடும்பம் அது. கடைசியில் என் ஆசிரியர்தான் தம் வித்தையை பிறருக்கு கற்பிக்க முடியாமல் தவித்தார். அவருக்கு வாரிசு இல்லை. மற்றவர் கவலைப்படவில்லை. தம்முடன் அந்த கலை அழிந்துவிடுமே என மிக வருந்தினார். ஊழ்வினையால் தான் நாங்கள் இருவரும் சந்தித்தோம். எனக்கு தமிழ் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர் தமிழ் கடல். நாங்கள் இருவரும் ஒரு வழி செலவில் சந்தித்ததை சரித்திரம் பேச வேண்டும். விளைவு அவர் தமிழும் தமிழ் பரப்பும் கவலைகளும் எனக்கு. என்றுமுள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டவர்களின் வரிசை குறுகி என்னுடன் நின்றுவிடப் போவது எனக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த நூற்றாண்டில் இப்போது பேசப்படுவதும் தமிழ்தான். தமிழா அது? பழந்தமிழிலிருந்து இந்த நவீன விபரீதம் எவ்வளவு மாறிவிட்டது. உரு தெரியாமல் இவர்கள் விஞ்ஞான வேட்கைக்கும் அவசரத்துக்கும் வளைந்து கொடுத்து இன்றைக்கு உள்ள பல்லாயிரக்கணக்கான தமிழர்களில் ஒருவருக்கேனும் பழந்தமிழ் தெரியாது. பழந்தமிழ் தெரிந்த ஒரே ஒருவன் இதோ நான் தான். இன்றைய தமிழை நான் வெறுக்கிறேன். சொற்கள் எல்லாம் ஓரசை ஈரசை சீர்களில் அடங்கி எத்தனையோ மொழிகளின் பாதிப்பை ஏற்றுக்கொண்டு இலக்கணம் மாறி விகுதிகள் தேய்ந்து ஏதோ ஒரு சுருக்கெழுத்து போல் ஆகிவிட்டது. தமிழாது. உனக்கு புரிகிறதா என்பதை புரி, அவ்வளவுதான். புரியவில்லை என்றால் அபுரி. ரகரம் எப்பொழுதோ கரைந்து விட்டது. பழந்தமிழுக்கு அளதமிழ் என்னதொரு சிதைவு. இந்த பிரம்மாண்டமான அழுக்கான புதிய அலைகளில் நான் ஒருவன் பழந்தமிழ் என்னும் வலிவற்ற தோணியில் தனியாக என்ன செய்ய முடியும்? பழந்தமிழ் பிரிவை பல்கலைக்கழகத்தில் மூடிவிடப் போகிறார்கள். யாராவது மாணவர்கள் வரமாட்டார்களா? இந்த எண்ணங்களுடன் நான் சிந்தனையில் இருந்தபோது என் அறைக்குள் இருவர் நுழைத்தனர். ஒரு இளம் பெண்ணும் ஆணும். வழி கேட்க வந்தார்களோ என வியந்து என் வேண் என்றேன். அளதமிழ் நிவேதியா என்று கேட்டான் அவன். ஆ என்றேன். தோன் அளதமிழ் புரிவைத்தா? தோன் என்றேன் ஆச்சரியத்துடன். அந்த பெண்ணும் தலையசைத்தாள். எனக்கு உற்சாகம் பீறிட்டது. 2 பேரும் பழைய தமிழ் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். 2 மாணவர்கள். தமிழே, நீ பிழைக்கப் போகிறாய். கார் பப்ளு, கார் பப்பி என்று அவர்கள் இருவரையும் உட்கார வைத்தேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். உட்கார்ந்தார்கள். அவளுக்கு 18 வயது இருக்கும். அவனுக்கும் அதே வயது இருக்கும். அவள் நீண்ட புருவங்களின் கீழ் நடனமாடிய கரிய கண்களில் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை கண்டேன். அவளை அருகே அழைத்து ஆசி கூறி அணைத்து கொண்டேன். அவனையும் அணைத்து கொண்டேன். அவன் கண்களில் கொஞ்சம் குறும்பு தெரிந்தது. சரிப்படுத்தி விடலாம். யாக் தமிழ் சீக்வந்தா என்று கேட்டேன். சும் என்றான் அவன். எனக்கு இந்த பதில் பிடிக்கவில்லை. சும்மா தமிழ் கற்றுக்கொள்ள வந்தார்களாம். நடுவிலே விட்டு விடுவார்கள். நடு அசிக் நாகோவா என்றேன். அந்த பெண் தலையாட்டி இல்தியா தோன் சர்ச்லிக் புரிவரே சித்யா. அளதமிழ் சர்ச்? ஆ, எனக்கு தெளிவு வந்தது. இருவரும் பழைய தமிழில் எழுதி பேசும் வரைக்கும் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களாம். அதற்குள் அவர்கள் இலக்கியத்தில் ஈடுபடுத்தி விடலாம்.
இருவரும் இந்த காலத்து இளைய சமுதாயத்தினர். வேறு எவ்வளவோ வியப்புகள் இந்த விஞ்ஞான யுகத்தில் அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் ஆர்வமாகவே பயின்றார்கள். தினம் தவறாமல் வகுப்புக்கு வந்தார்கள். சற்று வேகமாகவே கற்றுக்கொள்ளும் ஆசை இருந்தது அவர்களுக்கு. வகுப்பு நடந்த 1 மணி நேரம் முழுவதும் பழந்தமிழ்தான் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினேன். வினோதமான விளைவுகள். உன் பேர் என்ன சொல்லு என்று கேட்டேன். நித்யா. உன் பெயர் சொல்லக்கூடாது நித்யா, உன் பெயர் என்ன என்று வாக்கியத்தில் சொல்லு. அபுரி. அபுரி என்று சொல்லக்கூடாது, எனக்கு புரியவில்லை என்று சொல்ல வேண்டும். அபுரி. நான் தலையில் அடித்துக்கொண்டு, ஆத்மா நீங்க வா, நீ நித்யாவை கேள், உன் பெயர் என்ன என்று. ஆத்மா. அப்படி இல்லை பெண்ணே, உன் பெயர் என்ன சொல் பார்க்கலாம். பெண்ணே. ஆத்மா. இன்றைக்கு பாடம் போதும். இருந்தும் அவர்களின் கற்றுக்கொள்ளும் விருப்பம் இருந்ததால், ஆவல் இருந்ததால் அவர்கள் படிப்படியாக முன்னேறி கொண்டிருந்தார்கள். பல்கலைக்கழக முதல்வரிடம் நான் பெருமையுடன் 2 மாணவர்கள் சேர்ந்ததை சொல்லிக்கொண்டேன். இந்த ஆண்டு நான் தப்பித்ததை சொன்னார். சமயம் இருந்தால் ஒரு முறை வகுப்புக்கு வந்து பார்க்கிறேன் என்றார். முதல்வரின் நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று பழந்தமிழ் கற்றுக்கொள்வது. சமயமில்லை. உலக ஒற்றுமை விழாவில் எல்லாரும் கோலாகலங்களில் ஆழ்ந்து சோமம் பருகி முட்டாள்தனமாக ஸ்டீரியோ விஷன் என்று சொல்லப்பட்ட கேளிக்கைகளில் ஆழ்ந்த தினத்திலும் அவ்விருவரும் தமிழ் பாடம் கற்றுக்கொள்ள வந்தது எனக்கு வியப்பும் ஆனந்தமும் கண்ணீரும் தந்தது. என் செல்வங்களா, உங்கள் மூலம் கன்னித்தமிழ் மறுபடியும் உயிர் பெறுகிறாள். நீங்கள் என்னிடம் பயின்று சென்று இன்னும் தமிழ் பரப்புங்கள். என் காலத்துக்கு பின் இந்த வெட்டப்பட்ட மரம் மறுபடியும் துளிர்த்து இலை விட்டு பூத்து காய்த்து கனிந்து மறுபடியும் விதைகள் பரப்பி செழிக்க கொழிக்க வழியமையுங்கள். அபுரி என்றார்கள். இருந்தும் அவர்கள் அபுரிகள் குறைந்து கொண்டே வந்தன. இருவரும் சாதாரணமான தினசரி உரையாடல்களை தமிழில் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். உச்சரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வந்தது. நித்யா, நீ இன்று நலமா? நலமாத்மா. நம்ம ஆசிரியர் நலமா என கேட்கலாமா? இருவரும், ஆசிரியரே நலமா? நலம் என் தமிழ் செல்வங்களே, நலம். இன்றைய பாடம் என்ன? வியங்கோள் வினைமுற்று. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றி யான். இறந்தும் என்றால் என்ன ஆசிரியரே? பிச்சை எடுத்தல். 20ஆம் நூற்றாண்டு வரை மக்களில் பலர் பிச்சை எடுத்து வாழ வேண்டியிருந்தது. அந்த சமுதாயத்தை அமைத்த இறைவன் நாசமாகி விடட்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர். இறைவன் என்றால் என்ன? உலகை படைத்தவன். உலகை ஒருவன் படைத்தானா? அப்படித்தான் நாம் இன்றும் நம்ப வேண்டும். உலகியற்றியான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உலகியற்றியாள் என்று ஏன் சொல்லவில்லை என்றாள் நித்யா. அந்த காலத்தில் பெண்கள் 2ஆம் தர பிரஜைகளாக நம்பினார்கள். என் மோச என்றை மோச. நித்யா, புதுத்தமிழில் பேசக்கூடாது என்று எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், மன்னிக்க வேண்டும் ஆசிரியரே. பல்கலைக்கழக முதல்வர் எங்கள் வகுப்புக்கு வருவதாக இருந்த அன்றிலிருந்து அந்த விபரீதம் தொடங்கியது. முதல்வர் வரப்போகிறார் என்று அவர்களை அரை மணி முன்னதாகவே வகுப்புக்கு வர சொல்லியிருந்தேன். அவர்கள் வரவில்லை. எனக்கு சற்று வேதனையாக இருந்தது. முதல்வர் வந்தபோது மாணவர்கள் வரவில்லை என்றால் என்ன நினைப்பார்? அவர்களை தொலைப்பாடம் மூலம் தொடர்பு கொள்ள நினைத்து முதல் தடவையாக அவர்கள் கொடுத்திருந்த எண்களை தொட்டேன். அப்படி பெயர் கொண்ட எவரும் அந்த விடுதியில் இல்லையாம். எனக்கு வியப்பாக இருந்தது. எதற்காக என்னிடம் பொய் எண்களை கொடுத்திருக்கிறார்கள்? நடுவில் ஏதாவது அவசர வேலை இருந்திருக்கலாம். வந்து விடுவார்கள், முதல்வர் வருவதற்குள் வந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது வகுப்பறையின் கதவு திறந்து பல்கலைக்கழக முதல்வர் நுழைந்தார். காலியான அறையை பார்த்தார். புன்னகையுடன், மாணவர்கள் எங்கே என்றார். இதோ வந்து விடுவார்கள், வருகிற சமயம்தான் என்றேன். அவர் பொறுமையுடன், வந்தவுடன் எனக்கு தகவல் தெரிவிப்பாய் என்று சொல்லி சென்றார். நான் காத்திருந்தேன். அன்று அவர்கள் வரவில்லை. அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என கூட எனக்கு தெரியாது. எப்படி அவர்களுடன் தொடர்பு கொள்வது? அவர்கள் மேல் எனக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. நாளை வரட்டும். மறுதினம் வந்தது. அவர்கள் வரவில்லை. மறுதினம் 1 வாரம், 1 திங்கள், அரை ஆண்டு அவர்கள் வரவே இல்லை. முதல்வர் 3-4 தடவை விசாரித்தார். அதன் பின் ஒரு தினம் தன் அறைக்கு வருமாறு என்னை அழைத்தார். பயந்து கொண்டே சென்றேன். என் மாணவர்கள் எங்கே என்று கேட்டார். நான் அவர்கள் வகுப்புக்கு வருவதை நிறுத்திவிட்டதை சொன்னேன். அவர்கள் காட்டிய ஆரம்ப ஆர்வத்தையும் சடுதியில் அவர்கள் அடைந்த முன்னேற்றத்தையும் சொன்னேன். அவர் கண்களில் நம்பிக்கை இல்லை. ஏன் அவர்கள் வரவில்லை என அவர்களுடன் தொடர்பு கொண்டு கண்டுபிடிக்க சொன்னார். அந்த முயற்சிகளை பற்றியும் அவர்கள் தந்த பொய் அடையாள எண்ணையும் சொன்னேன். அப்போது அவர் என்னை பார்த்து சிரித்தார். நான் ஆதியிலிருந்தே போய் சொல்லியிருக்கிறேன். தமிழ் வகுப்பு இந்த ஆண்டு மூடிவிடாமல் இருப்பதற்காக சாகசம் செய்கிறேன். இப்படித்தான் அவர் கருதியிருப்பார். இன்னும் 7 தினங்களுக்குள் அவர்கள் என் முன் கொண்டு வந்து நிறுத்தாவிட்டால் வகுப்பு மூடப்படும் என்றார். எனக்கு என்ன கவலை? வகுப்பு மூடிவிட்டாலும் அரசாங்கம் என் பிழைப்பை எப்படியும் கவனித்துக் கொள்ளும், வேறு வேலை தரும்.
பழைய தமிழ் பாடல்களை எதிர்காலத்தின் நாடாவில் பதித்து கம்ப்யூட்டர் மொழியில் சுருக்கி அதை ஒரு சதுர மில்லிமீட்டர் சீடிக்குள் அடக்கிவிடலாம் என்று எத்தனை முறை நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். உன் வித்தை செத்துவிடும் என்று ஏன் பயப்படுகிறாய், ஏன் பொய் சொல்கிறாய் என்றார். ஒரு வாரத்தில் அவர்களை அவர் முன் கொணர்ந்து நிறுத்துவதாக வாக்களித்தேன். நான் இந்த மகத்தான நகரில், இந்த விஞ்ஞான சொர்க்கத்தில் என் 2 மாணவர்களை தேடப் போயிருந்தேன். பெயர் ஆத்மா, நித்யா. அதுவும் உண்மை பெயரோ என்னவோ. ஏன் என்னிடம் பொய் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் வந்த தடத்தை அழித்திருக்கிறார்கள்? இளைஞர்கள் கூடும் இடமெல்லாம் தேடினேன். விண்வெளி பயண அலுவலகங்களில், கம்ப்யூட்டர் விளையாட்டு அரங்கங்களில், வெள்ளிக்கிழமை கூடும் இளைஞர் சந்தைகளில், ராக்கெட் பயண நிலையங்களில், இரவின் வெளிச்ச வீதிகளில், மைதானங்களில், மத்திய நூல் நிலையங்களில் தேடி தேடி களைத்தேன். ஒரு தினம் பிற்பகல் சோமம் கலக்காத பானம் பருக தாக நிலையத்தில் உட்கார்ந்திருந்தேன். உள்ளே நட்சத்திர கானங்கள் மெலிதாக கேட்க, முட்டாள் இயந்திரங்கள் திறமையாக கேட்ட பொருள் கொடுக்க, மெதுவாக அந்த இனிய பானத்தை பருகிக் கொண்டிருந்த போது எனக்கு அருகில் அமர்ந்திருந்தவர்கள் பேச்சை கேட்டு திடுக்கிட்டேன். என்றைக்கு அவர்கள் வருகிறார்கள்? இன்னும் 2 தினங்களில். செய்தி அனுப்பிவிட்டாயா? ஆம், நல்ல கற்புள்ள தமிழில். ஆம், அவர்கள் இருவரும் கற்புள்ள தமிழில் தான் உரையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆத்மாவும் நித்யாவும் இல்லை, வேறு எவரோ. அது எப்படி சாத்தியம்? என்னை தவிர மற்றொரு தமிழாசிரியர் இருக்கிறானா? என் மனத்தில் உற்சாகம் துள்ளியது. அவர்கள் அருகில் சென்றேன். இளைஞர்கள் தாம், இருவரும் ஆண்கள். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் என்றேன். திடுக்கிட்டு திரும்பினார்கள். யார் நீர் என்றார்கள். நீங்கள் பேசும் தமிழை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு யார் கற்றுத்தந்தார்கள்? உமக்கு இந்த தமிழ் புரியுமா? நான் தான் இந்த உலகத்தின், இந்த தமிழின் ஒரே ஆசிரியன். அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். உங்களை பார்க்கும் வரை என் இனிய நண்பர்களை, யாரிடம் நீங்கள் பாடம் கற்றீர்கள்? யார், சொல்லுங்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மூத்தவன் பேசினான். நீர்தானா அது? எது? ஆத்மாவுக்கும் நித்யாவுக்கும் பாடம் சொல்லி தந்தது? ஆமாம். எங்கே அவர்கள்? அவர்கள் இங்கே இல்லை, ஊருக்கு போய்விட்டார்கள். எந்த ஊருக்கு? அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல், ஆசிரியரே வணக்கம், நாங்கள் ஆத்மா நித்யாவிடம் பாடம் பயின்றோம். உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் இருக்கைக்கு நீங்கள் வருகை தர வேண்டும். ஆத்மாவும் நித்யாவும் திடீரென உங்களிடம் சொல்லிக்கொள்ள நேரமில்லாமல் புறப்பட வேண்டியிருந்தது. அவர்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்தபடி தமிழ் பரப்புகிறார்கள் என்பதற்கு நாங்கள் உதாரணம். என் பெயர் பாரி, இவன் பெயர் ஓரி. ஆடடா, என்ன அழகான பெயர்கள். ஆசிரியரே, நாளை நீர் எம்முடைய விடுதிக்கு வர வேண்டும். முகவரி கொடுக்கிறோம். எங்களை சுற்றியிருந்தவர்கள் வினோதமான புரியாத உரையாடலை வியந்து பார்த்திருக்க, அவர்கள் தம் முகவரியை கொடுத்துவிட்டு பிரியா விடை பெற்று சென்றார்கள். நான் மகிழ்ச்சி கடலில் மிதந்தேன் என்றால் அது மிகையாகாது. உடனே முதல்வரிடம் சென்று இந்த இனிய செய்தியை சொன்னேன். அவர் முகத்தில் எவ்வளவும் எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. மறுபடி தமிழ் வகுப்பை தொடங்க என் சாகசம் அது என்றார். நான் கோபத்தை அடக்கிக் கொண்டு மறுதினமே அந்த இருவரையும் அவர் முன் நிறுத்துகிறேன் என்று சவால், மன்னிக்கவும், சூளுரைத்துவிட்டு வெளிப்படுத்தேன். மறுதினம் சரியான கால அளவில் சரியான உடை அணிந்து கொண்டு கன்னி தமிழ் பரப்பும் என் புதிய மாணவர்களை தேடி அந்த முகவரிக்கு சென்றேன். பாரி ஓரி, என்ன பெயர் அது? அப்படி ஒருவர் இந்த முகவரியில் இல்லையாம். அரசாங்க கட்டிடக்கலை நிபுணர் ஜான்சன் என்பவரின் வீடாம் அது. நான் தவறான முகவரிக்கு வந்திருக்க வேண்டும். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. முதல்வரின் முகத்தில் நான் எப்படி விழிக்கப் போகிறேன்? அவரை பார்க்காமலேயே இருந்து விடலாம். இருந்தும் என் மனத்தின் அடித்தளத்தில் இந்த சம்பவங்களில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ரகசியம் பொதிந்திருப்பதாக தோன்றியது. அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. செய்தி அனுப்பிவிட்டாயா? ஆம், கற்புள்ள தமிழில். என்ன செய்தி? எதற்காக இருவர் திடீரென்று தோன்றி தமிழ் பயின்று திடீரென்று மறைந்து அந்த தமிழை மற்ற இருவருக்கு கற்பித்து எல்லோரும் நம் அடையாளங்களை மறைத்து ஏதோ ஒரு சூது இருக்கிறது இதில். முதல்வரை சந்தித்தேன். எங்கே உன் மாணவர்கள்? நான் முதலிலிருந்து கடைசி வரை விவரித்தேன். அவர்கள் பேசிக்கொண்டதையும் சொன்னேன். அவர் புன்னகை மறைந்தது. இதை அமைதி இலாக்காவுக்கு உடனே சொல்ல வேண்டும் என்றார். தலைகால் புரியவில்லை என்றார். என் இருப்பிடத்திற்கு சென்று சற்று நேரம் தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரம் படித்தேன். மனம் அதில் படியவில்லை. இருவர் வந்தார், தமிழை கற்றார். இருவர் சென்றார், இருவர் வந்தார். மற்ற ஆசிரியரை தலை தட்டியது. என் அறையில் இருந்த ஒலிப்படம் கூப்பிட்டது. உடனே நான் மத்திய அமைதி இலாக்காவுக்கு வர வேண்டுமாம், மிக அவசரமாம். மத்திய அமைதி இலாக்காவின் இயந்திர காட்டின் மத்தியில் 3 இளைஞர்களும் பல்கலைக்கழக முதல்வரும் காத்திருந்தார்கள். என் தமிழ் பாட விவகாரம் மிகவும் தீவிரமாகிவிட்டதா? இது என்ன என்று உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா என்று காட்டினார். மின் காகிதம் என்றேன். காகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என கேட்டார்கள். அவர்கள் கண்களில் ஆர்வம் கொப்பளித்தது. நான் காகிதத்தை பார்த்தேன். உலக பொது எழுத்துக்களாம். அவற்றை பயன்படுத்தி பழந்தமிழ் எழுதியிருந்தது. அழத்தமிழ் என்றேன். என்லிக், புரிவை என்றார்கள் அவசரத்துடன். அந்த காகிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது. யாவையும் நலம். நேரம் சரியானதே. படையெடுப்பு நேரம். பூமி நேரத்தின்படி 23:50. முதற் தாக்குதல் கருங்கடலின் நடுவே
உலக தலைமை செயலகத்தில் இயக்கம் வாழ்க. 2 நாட்களுக்கு முன் இந்த செய்தி மெர்க்குரி கிரகத்துக்கு அனுப்பப்பட்டதாம். அத்தனை சாகசங்களையும் அத்தனை கம்ப்யூட்டர்களையும் வைத்துக்கொண்டு அதன் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்களாம், முடியவில்லையாம். என்னை கேட்டிருக்கலாம், ஆனால் பழந்தமிழ் அது என்பது அவர்களுக்கு தெரிந்தால்தானே என்னை கேட்டிருப்பார்கள். என்ன சொல்கிறது என்று அறிய பரபரத்தார்கள். அதை புதுத்தமிழில் விளக்கினேன். அவர்கள் ஒரு கணம் சிலை போல் நின்று விட்டார்கள். படையெடுப்பு! மெர்க்குரி கிரக கொள்ளைக்காரர்களிடமிருந்து உடனே அவர்களில் ஒருவன் எதிரே இருந்த இயந்திரத்தின் மீது பாய்ந்து சிவப்பு பொத்தான் ஒன்றை அழுத்தி, அலர்ட் அலர்ட், படையெடுப்பு, எல்லா விண்வெளி நிலையங்களும் கவனிக்க என்று சங்கேத பாஷையில் அதிவேகத்தில் சொற்பொழிய ஆரம்பித்தான். மற்றொரு கிரகத்தின் ஒற்றர்களுக்கு தமிழ் பாடம் கற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த வழக்கொழிந்த மொழியில் செய்தி அனுப்பி கொண்டு அதை கடைசி நேரத்தில் தற்செயலாக கண்டுபிடித்து அந்த தாக்குதல் தவிர்க்கப்பட்டு நம் உலகம் பிழைத்த செய்தியெல்லாம் இனி பழைய செய்தி. என் தமிழாசிரிய வேலை போய்விட்டது. அதற்கு பதில் அமைதித்துறையில் அசதி பிரிவில் பணி கொடுத்திருக்கிறார்கள். சதி அசதி. நான் இன்னும் இருவர் வந்தார் தமிழை கற்றார் என்கிற ஆசிரியப்பாவை முடிக்கவில்லை. முற்றும். எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சதா? சுஜாதாவோட ஸ்டோரி திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டு. அஃப்கோர்ஸ் அமேசிங். நல்ல ஒரு தமிழ் டீச்சரோட ஆங்கிள் ஃப்ரம் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ். நைஸ். ஆஸ் யூஷுவல் ஐ லவ் சுஜாதாஸ் ரைட்டிங். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.